மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வெறும் வார்த்தையாலே டிஎன் ரிஜெக்ட்ஸ் டிஎம்கேன்னு சொல்றதுனாலயோ இல்லை ஹேஷ்டாக் மூலியமா ட்ரெண்ட் பண்றதுனாலயோ இது எதுவுமே மாற போறது இல்லை. என்னைக்கு நம்ம ஓட்டாத மாத்திரமோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு பெண்களுக்கு நிஜமான சுதந்திரம் கிடைக்கும்ன்றத நான் நம்புறேன் கைஸ். ஸோ இப்போ கரண்டா என்னென்ன விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு கூட அண்ணன் தூத்துக்குடி போனோம், மதுராந்தக போகணும்னு துடிக்கிறார். இந்த ரேப்பை கேள்விப்பட்டேன். ஆனால் அங்க காவல்துறைக்கு ரீச் பண்ணா யாரும் பதில் கிடையாது. அந்த சின்ன வீட்டுக்குள்ள 20,000 பேர் சுத்தி வந்தா யாரு பதில் சொல்லுவா திருப்பியும்? அப்ப அதுக்கும் நீங்க தான் காரணம் சொல்லுவாங்க. நியூட்ரல் ஆகுனா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்ல மட்டும் பாருங்க. அன்னையோ நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். அப்ப தெரு தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்க பாப்பீங்க. எங்க வீட்டு சைட்லாம் வரட்டும் இருக்குது. காவல்துறை எனக்கு வேண்டுகோள் கொடுக்கிறேன், நான் பேசுறதை நிப்பாட்டாதீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இதை விட யாரும் அதிகப்படுத்த முடியாது. கவலைப்படாதீங்க, பாத்துக்கோ. இன்னும் 60 நாள் காவல்துறை நம்ம பக்கம் வந்துடும். சோ காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம். இல்லன்னா பாவம் மாவட்ட செயலாளர் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்தவங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து. இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க. நான் வரேன். கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் ரெண்டு பேருமே தத்திகதா என்னத்த பதில் சொல்லுவாங்க. ஒரு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறைய வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? ஒரு 12 எனக்கு என்னன்னா, நம்ம 2026ல இருக்கோன்றது வந்து வெறும் அந்த நம்பர்லையோ இல்லை நான் இப்போ இந்த சினாரியோலாம் தெரிதே தவிர்த்து நம்ம நிஜமாவே வந்து இன்னும் ஒரு 30 வருஷம் பின்னாடி தான் இருக்கும். இந்த பெண் சுதந்திரத்தில் 30 வருஷம் இன்னும் பின்னாடி தான் இருக்கும். என்னால் நம்ப முடியல. 26ல ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற அந்த பொண்ணு வாஷ்ரூம் போகிறதுக்கு வாஷ்ரூம் இல்லை அவள் வீட்டில். சரி வெளியே போகலான்னு பார்த்தா காடு மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு இருக்கா. ஏன்னா என்னால் நம்ப முடியலங்க. நம்ம 2026ல தான் இருக்கோம். நம்ம வந்து இண்டிபெண்டான ஒரு நாட்டில் தான் இருக்கோன்றதே என்னால் நம்ப முடியல சீரியஸா. கடைசியா ஒண்ணு சொல்லி திருப்பி நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். 7 மாசமா இந்த மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி, நீங்க தான் சார் உண்மையான தற்கூரி. பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன ஹாஸ்பிடல்ல போனாங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், நீ தான் ஒண்ணே உன்னதான் கூப்பிடுவாங்க. செகண்ட் அக்யூஸ்ட் அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு? ஏன் மித்தவங்க எல்லாம் கூப்பிடல, மகேஷ் ஏன் கூப்பிடல, என்ன மட்டும் கூப்பிடுங்க? A2 அடுத்தது முதலமைச்சர் வந்தாரு 2 மணிக்கு, அவரையும் கூப்பிடுங்க. அடுத்தது அது A3 அப்படி என்ன மட்டும் கூப்பிடாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்கள், செந்தில் பாலாஜி ரெடி ஆயிட்டாரு எல்லாத்தையும் மாட்டி வரதுக்கு. ஆட்சி மாற்ற முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மெட்ல ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையா மட்டும் பாரு. கண்டிப்பா நடக்கும். 6 டிஸ்ட்ரிக்ட்ல திருவாரூருக்குள்ள அண்ணன் நுழைறார், திருவாரூருக்குள்ள நுழைறார். மக்களை நம்புங்க, எந்த எதிர்க்கட்சி தலைவரும் திருவாரூருக்குள்ள போவே முடியாது. ஏன்னா கலைஞருடைய மண் அது. 55% ஓட்டு போடுவாங்க, யார் எம்எல்ஏ நின்னாலும் கண்ணை மூடி போடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திருவாரூர், நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், நானே பயந்துட்டேன். ஒட்டுமொத்த திருவாரூர் மண்ல ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு அண்ணன் போறதுக்கு. இதுக்கு தான் பயம், இதுக்கு தான் கரூர். அப்ப கரூர்ல பிரச்சனை நடத்தி என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளியில மாட்டவரதுக்கு வேலையை பண்ணிட்டாங்க. அண்ணன் எமோஷனல் ஆளு, ஆல்ரெடி மக்களுடைய இறப்பு. இந்த பிரச்சனை எல்லாம் பண்ண அரசியல் விட்டு போயிடுவாரு, பிரஷர் கொடுத்தா அரசியல் விட்டு போயிடுவார். நாம் அதெல்லாம் கடந்து, அவர் வழியெல்லாம் கடந்து அழுது ஒரு 50 நாள் சட்ட போராட்டங்கள்லாம் முடிச்சு, ஒருவேளை திமுக போட்டாங்க ஹைகோர்ட்ல, எஸ்ஐடி போட்டாங்களே,
உடனே ஒரு ஆபீசரை போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே. ஒருவேளை தமிழக அரசு இது என்கொயரி பண்ணியிருந்தா நான் முதற்கொண்ட அருண்ராஜ் முதற்கொண்டு திரு அண்ணன் நம்ம ஆனந்த முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பள்ளியும் நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் பேட்டி கொடுக்கிறார் செந்தில் எனக்கு என்னன்னா நீங்க மட்டும் ஜெயிச்சுட்டு பாலாஜி. எனக்கு என்னன்னா 2026 நீங்க ஜெயிப்பீங்கல்ல, ஜெயிச்சுட்டு ஜெயலலிதா அம்மா எப்படி நடு ராத்திரில கலைஞரை கதற விட்டாங்களோ அந்த மாதிரி நடு ராத்திரில கதற விடணும் இந்த டிஎம்கேவை. நாங்குநேரில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். மதுராங்கத்தில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். எங்க உங்களுடைய பேச்சு? எங்களுக்கு வலிக்குது. மக்களை கை வைக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு உணர்வு இருக்கு. 2 வயசு குழந்தையும் 14 வயசு குழந்தையும் எங்களுக்கு வருது. உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் பேசுங்க, பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் தவறு நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் பொம்மைக்கு என்ன பண்ண தெரியும்? அது உட்கார வச்சா உட்காரும், நிக்க வச்சா நிற்கும், நடக்காது. ரோபோட் பேட்டரி போட்டா நடக்கும், அவ்வளவுதான் அதுக்கு தெரியுமே தவிர்த்து அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதுல எனக்கும் சம்மன் வந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆச்சரியமான விஷயமா? நேர்ல போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். எனக்கு சம்மன் வந்தா உனக்கு என்ன கஷ்டம்? இப்ப நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு கஷ்டம் கிடையாது, எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க உங்களுக்கு எல்லாம் சம்மன் வந்தா மருத்துவமனையில பார்த்தா எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்ப எல்லாத்துக்கும் சம்மன் வரும். நீதாயா அக்யூஸ்ட் ஒண்டே, உன்னதாயா முதல்ல புடிச்சு உள்ள போடணும். உனக்கு தாயா சம்மன் வரும், மத்தவங்களுக்கு சம்மன் வரும். இவெல்லாம் என்ன மாதிரி பொறப்புன்றதே எனக்கு சீரியஸா தெரியலங்க. ஒரு பெண்ணுனாலே அது டிவிக்கே சப்போர்ட் பண்ணிட்டாலே வந்துட்டோம். இந்த மாதிரி லவுடுலாம் வந்துடும். வந்துட்டு இந்த லவுடு கட்சி, இந்த லவுடு கட்சியிலேருந்து இந்த லவுடு மெம்பர்ஸ் வந்துடுவானுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனா, எனக்குமே இந்த மாதிரி இந்த லவுடூஸ் கமெண்ட்ஸ்லாம் எனக்குமே வரும். எனக்கு பர்சனல் டிஎம்ஸுமே வரும். தைரியமாக எடுத்து போட்டுருங்க. இதெல்லாம் நம்ம மறைக்கிறதோ இல்லை இந்த இது பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது. இவன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறான்னா தைரியமாக எடுத்து போட்டுருங்க. அவனை வச்சு செஞ்சு விட்ருவாங்க நம்ம டிவிகே மெம்பர்ஸ். இப்போ ஒரு மீம் பார்த்தேன். நாட்டில் கொலை இந்த மாதிரிலாம் நடக்குது. டிவியை போட்டாலே நாட்டில் கொலை தமிழ்நாடு அப்படி இருக்குது. அப்போனா நீ சன் நியூஸ் பாரு, சன் நியூஸ் பாரு. ஏன்னா அவனுக்கு தானே காலை நக்கறானுங்க, விஜய் காலை நக்கறானுங்க. அதாவது தமிழ்நாடே சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? முதல்வரை மகிழ்விக்க ஜாக்கி சான்ல நிழல் மாஸ்க் போட்டுன்னு சுத்துற மாதிரி இவனுக்கு சுத்திட்டு இருக்கானுங்க. இவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? இதுக்குதான் இவர் லைக்கி. பாட்டு போட்டு மாஸ்க் போட்டு ஆடுறதுக்கு, இல்லை ஏதாவது காப்பி பண்ணி இது பண்ணுறதுக்கு, இல்லை இப்படி சொல்கிறதுக்கு தான் லைக்கே தவிர்த்து தமிழ்நாடு பெண்களுக்கு என்னங்க பண்ணீங்க? பாதுகாப்பு இருக்கா? ஒரு இதுவுமே கிடையாது. மேல ஒரு முதலமைச்சர் இத பத்தி ஏன் இப்ப ரீசெண்டா கூட 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டீங்களே. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த 5000? இந்த மாதிரி கருமாதி பண்றதுக்கா? தமிழ்நாடு பெண்களை கருமாதி பண்றதுக்கா? எதுக்கு அந்த 5000 கொடுத்தீங்க? பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம். அது நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையா தெரியல. அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? புறம்போக்கு இடமா எங்க இருக்குது, நம்ம வாரிட்டு போலாம் அப்படின்னு தான் தெரியும். போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய், டேய் விஜய், போடா விஜய். டேய் விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காத. அதாவது சொறி நாய் பார்த்துருக்கீங்களா? சொறி நாய் அது உடம்புல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் அந்த உண்ணி பூச்சிலாம் இருக்கும். அதாவது அந்த நாய் சொரியறதை விட இவன் ஒரு நாள் விஜய்ன்ற பேரை வச்சு சொரிஞ்சினே இருப்பான். அவன் வீடியோவில் போடுவான், சொரிஞ்சினே போடுவான். அந்த விஜய்ன்ற பேர் இல்லாமல் அவன் வீடியோவே இருக்காது. சொறிவான், அப்படி சொறிவான். அந்த மாதிரி ஒரு சொறி நாய் இவன். நாயை கேவலப்படுத்தக்கூடாது. இவன் ஒரு சாக்கடை. இவன் ஒரு கேவலமான ஒரு ஜென்மம். விஜய்ன்றது கெட்ட வார்த்தை இல்ல. இவன் கட்சி நேம் என்ன தெரியுமா? லவுடு கட்சின்னு சொல்லுங்க எல்லாரும். நாம் தமிழர் கட்சி. கட்சியில எல்லாருமே ஆபாசமா பேசுவானுங்க, பெண்களுக்கு ஆபாசமா கமெண்ட் பண்ணுவானுங்க, டிஎம் பண்ணுவாங்க. இது ஒரு லவுடு கட்சி. மனைவியை திரும்பி அவங்க இதாகிறப்ப சீமான் நைட் எல்லாம் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாராம்.
அப்போ அவங்க மாமனார் ஐயோ இவன் இந்த மாதிரி பண்ணி இவனுக்கு பண்றதுக்கு பரவாயில்லப்பா நீ கூப்பிட்டு போய் இப்படி இப்போ ஒருவேளை சாட்டை துரைமுருகனை விடாம சீமான் கையில வச்சிருக்கிறது கூட ஒருவேளை அந்த பெண்ணுக்காக தான் நினைக்கிறேன் போல. விசாரங்கிறப்ப அவன் பொண்டாட்டியை தாண்டாக வச்சிருக்கிறான், அவன் பொண்டாட்டியை தாண்டாக கூப்பிட்டு போயிட்டாங்கிறது இந்த பேசும் பொருள் ஆகிட்டே இருந்துச்சுன்னு அந்த சமாதியவே எடுத்துக்கிட்டான் அந்த பையன். இல்லை எனக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம இதில் ஒரு பொண்ணை வந்து இழிவுபடுத்துறதுக்கும் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேஸ் கூடலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சொறி நாய் கூடலாம் இருக்காதீங்க, இருந்துட்டு இருந்தீங்கன்னா இருக்காதீங்க, அவ்வளவுதான். உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு நல்லபடியாக இருங்க. இந்த மாதிரி ஒரு சொறி நாய் கூடலாம் இருக்காதீங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு